Hello everyone, welcome back to another video. இது பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனோட PYQ சீரிஸ். ஆமாம், ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷன் லெசனில் இருக்கிற பழைய கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அகெயின் பார்த்தோன்னா இந்த கொஷினை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக முடிஞ்சு 12th ஃபஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். 11th பார்த்தா இன்னும் இந்த கைனமெட்டிக்ஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. 12th பார்த்தோன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஒரு 2-3 லெசன் தான் மிச்சம் இருக்குது. இதோட பார்த்தோன்னா நான் என்னோட PYQ சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீ வந்து டெய்லி உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேயா? அது இல்லாமல் பார்த்தோன்னா மிச்சம் இருக்க இந்த 60 டேஸில் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு லெசனை கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்களோட மெயின் பிளானு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஷெட்யூல் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி நம்ம டெலகிராம் இருக்குது பார்த்தியா, டெலகிராம் கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் குரூப் கீழே கிடைக்கும். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே டெய்லி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மூணுத்துக்குமே நாங்கள் டைம் அலாட் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே டிஸ்கஸும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். A body weighs 72 Newton on the surface of the earth. Surface of the earth body weight is 72. What is the gravitational force on it at the height equal to half of the radius of the earth? Half of the radius of the earth க்கு போறப்ப அந்த பாடியோட ஃபோர்ஸ் எவ்வளோ? சரியா, ஃபோர்ஸ் என்ன வெயிட் தான் கேட்குறாங்க. சரி, ஸோ நார்மலாக பார்த்தேன்னா என்னோட வெயிட், சரியா, என்னோட வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு mg. ஓகே, இதோட வேல்யூ வந்து 72ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. mgயோட வேல்யூ எவ்வளோ? 72ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட ஜியோட வேல்யூ பார்த்தோன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகுமா ஆகாது? கரெக்டாக இல்லை? இங்கே தான் மேக்ஸிமம் இருக்கும். மேலே போகிற பிசிறி கீழே ஒரு பிசிறி கம்மியாகும். 4 ஆப்ஷன்லேயே பாரு கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம சால்வ் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ எனக்கு ஃபார்முலா படிச்சிருக்கியா? ஜி பை இந்த ஃபார்முலா போட்டுறாது 1 - 2h/r. இந்த ஃபார்முலா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ஃபார் ஸ்மால் ஹைட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள். அப்போ எந்த ஃபார்முலா போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா 1 + h/r the whole square. ஓகே, ஸோ இது வந்து g டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அட் சம் ஹைட் h ஈக்குவல் டு ஹைட்டு தானே, ஹைட் தான். ஓகே, ஸோ டெப்த்துன்னு சொன்னதான் யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு mgயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் கேட்குறாங்க அவங்க. ஓகே, இதோட வேல்யூ 72 ஹோல் டிவைடட் பை 1 + ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து half of the radius. ஹைட் இஸ் ஈக்குவல் டு half of the radius அப்படின்னு போட்டேன்னா r/2r. இது கிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு இது ஹோல் ஸ்கொயர். 72 ஹோல் டிவைடட் பை 1/2 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 3/2. 3/2 the whole square. 72 into 4/9. 9 டேபிளில் 8 times 8 4s are 32 Newton. 32 Newton. இது ஆன்சர். ஓகேயா? ரொம்ப சிம்பிள். இப்போ பார், a body weighs 200 Newton on the surface of the earth. How much will it weigh halfway down the earth? Halfway down, பாதி கீழே போயிருக்கு. ஓகேயா? அப்போ அங்கே உன்னோட வெயிட் எவ்வளோ? ஸோ இதுக்கு வந்து டைரக்டான ஃபார்முலா தான். சரி, அகைன் பாரு, உள்ளே போகிறப்ப வெயிட் கம்மியாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ g dash is equal to, சரியா, mgன்னு வச்சுக்குவோமே, mg. ஓகே, 1 - h/r, சாரி 1 - d/r. ஓகே, டெப்த்னால dன்னு போட்டுக்கோ. இந்த டெப்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ இதோட வேல்யூ வந்து 200. 1 - இந்த டெப்த் எவ்வளோ அப்படின்னா halfway down the radius. ஸோ இதோட halfway down the centerன்னு சொன்னால் இதில் இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் வந்து r. அப்போ halfwayன்னு சொன்னால் இதை d. அப்போ dயோட வேல்யூ பார்த்தோன்னா r/2. r/2r. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து 1/2 இருக்கும். அப்போ 200 into 1/2, அதாவது 100 தான் உன்னோட ஆன்சர். 100 Newton. புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு.
சரி, ஸோ இந்த இடத்துல 3 இடம் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி அண்ட் இந்த பாயிண்ட் சி. இப்போ என்ன கேட்குறாங்க? கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. சரியா? உனக்கே தெரியணும் இதுதான் இருக்கிறதுல பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கப்போ வெலாசிட்டின்னா அதிகமாக இருக்கும், தூரத்தில் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க? எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ மாஸ் பிளானட் வந்து இங்கே இருக்கப்போ எர்த்து தான், இங்கே போனாலும் எர்த்து தான், இங்கே வந்தாலும் எர்த்து தான், எல்லா இடத்துலையும் அது எர்த்து தான். அப்போ என்னோட மாஸ் பிரச்சனை இல்லை, என்னோட சேஞ்ச் என்னது? வெலாசிட்டி. அப்போ எங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அங்கே தான் கைனடிக் எனர்ஜி அதிகம், இங்கே தான் வெலாசிட்டி இருக்கிறதுலே அதிகம். அப்போ கேயோட வேல்யூ இருக்கிறதுல அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. மிச்சம் பாரு, கே தான் இருக்கிறதுல அதிகம், மிச்சம் 2 தப்பு. இது வந்து தான் கரெக்ட். ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா இது. ஓகே, இதுதான் இருக்கிறதுல ஸ்லோவஸ்ட்டு. எனக்கு ஃபாரஸ்ட் பாயிண்ட்டில் தான் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு விஆர். அப்போ ஒமேகா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டா வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். எங்கே உனக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கும் அங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உடனே டயக்ராம் பார்த்து பயந்துராத. ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நாங்கள் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கோம். ஓகே, டயக்ராம் வந்து சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் இருக்கிறதுலே கம்மியான டிஸ்டன்ஸ், கம்மியான ரேடியஸ். இப்போ பாரு, இஃப் த மாஸ் ஆஃப் த சன் வேர் 10 times ஸ்மாலர், மாஸ் ஆஃப் த சன் வந்து 10 times ஸ்மால் பண்ணிட்டாங்க, யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 10 times லார்ஜ் ஆக்கிட்டாங்க. ஓகே, அப்போ ஜியோட வேல்யூ என்ன? ஓகே, ஸோ ஜியோட வேல்யூ பார்த்தோன்னா GME/r². இதை வந்து நான் 10 times ஆக்கிட்டேன்னு சொன்னால் 10 GME/r². நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், மாஸ் ஆஃப் த இது வந்து 10 times ஸ்மால் பண்ணியிருக்கான், அப்போ நீங்கள் இந்த இடத்துல 10ஆல் டிவைடும் பண்ணிடணும். நான் 10ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? ஏன்னா மாஸ் ஆஃப் த எர்த்து தான் என்னோட ஜிஏ ரெஸ்பான்சிபிள். ஜியோட ரெஸ்பான்சிபிள் யாரு? மாஸ் ஆஃப் த எர்த்து, ரேடியஸ் ஆஃப் த எர்த் தான் ஜிக்கு ரெஸ்பான்சிபிள். சன்னில் நான் என்ன சேஞ்ச் பண்ண எனக்கு என்ன? சன்னில் பாரு, கொஸ்டினில் சன்னில் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. சன்னில் சேஞ்ச் பண்ணால் இங்கே எந்த சேஞ்சும் வராது. அப்போ நல்லா பார்த்தேன்னா இங்கே ஜியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? முன்னாடி இருந்ததை விட 10 times ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? இது என்னோட ஸ்டார்டிங் ஜீனு வச்சுக்கலாம். ஓகேயா? இது வந்து என்னோட ஃபைனல் ஜீனு வச்சுக்கோ. அப்போ என்னோட ஃபைனல் ஜி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜியை விட 10 times ஆயிடுச்சு. அப்போ நல்லா பாரு, ரெயின் ட்ராப் ஃபாஸ்ட்டாக கீழே வருமா? எஸ், கிராவிட்டி வந்து வேகமாக அதை கீழே இருக்கும், ஏன்னா ஜியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. அப்போ இது வந்து கரெக்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, வாக்கிங் ஆன் த கிரவுண்ட் பிகம் மோர் டிஃபிகல்ட். கண்டிப்பாக நடக்கிறது கஷ்டமாயிடும். ஏன் கஷ்டமாயிடும்? ஏன்னா நார்மலாக நான் இப்படி காலை தூக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த காலை வந்து தூக்க முடியும். அதாவது என்னன்னா என் வெயிட்டில் ஒரு 10 மடங்கு வெயிட்டை கூட்டினதுக்கு சமமாயிடும். சரியா? அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடப்பேன்னு யோசிச்சுப்பாரு. டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டல் ஆஃப் த எர்த் டிக்ரீசஸ். டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? T is equal to 2π√L/g. நல்லா பாரு, ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் டைம் பீரியட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். G on the earth will not change. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இதான் கரெக்ட். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜியோட வேல்யூ 10 times ஆக்கிட்டாங்க, மாஸ் வந்து 10ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஜி வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நினச்சாங்க. சரி, பட் ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். 2017, 2 astronauts are floating in a gravitational free space after having lost contact with their spaceship, the 2 space. சரியா? 2 பேர் இருக்காங்க. ஓகே, நல்லா காற்றுலேயே பறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதான் 2. இது வந்து ஏ, இது வந்து பின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இது பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க 2 பேரை வந்து விட்டால் என்ன ஆகும்? 2 பேர் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்களா இல்லையா? அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ தே வில் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். சரியா? starting from the center of the earth having radius r, the variation of the acceleration due to gravity. இதுக்கு 4 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து மேபி வந்து 1 இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 எப்படி இருக்கும்னா இது 1, இது 1 இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 பார்த்தோன்னா ஜிக்கும் என்னோட ரேடியஸ்க்கும். சரியா? ஸ்மாலாக டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓ, 2 ஒரே ஆப்ஷனா? வெயிட் பண்ண. அப்போ இது எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் எது கரெக்ட்? நீ நல்லா பாரு. என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு சொன்னாலும் சரி, கிராவிடேஷன் ஃபீல்டு சொன்னாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னாலும் சரி, இன்சைடு, ஏன்னா எர்த் வந்து ஹாலோ கிடையாது. சப்போஸ் ஹாலோவாக இருந்துச்சுன்னா இதான் என்னோட கரெக்டான டயக்ராம். ஹாலோன்னு சொன்னால் இதான் என்னோட கரெக்டான டயக்ராம். ஏன்னா ஹாலோவில் உள்ள 0 இருக்கும், அப்புறம் 1/r² கம்மி ஆகும். ஓகே, சப்போஸ் அவங்க பொட்டென்ஷியல் கேட்டான்னு வச்சுக்கோ. பொட்டென்ஷியல் உள்ளுக்குள்ள ஹாலோவில் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அப்புறமேல் ரெடியூஸ் ஆகும். அப்போ பொட்டென்ஷியலுக்கு இது கரெக்ட்.
ஆனால் அவங்க ஜி தான் கேட்குறாங்க. உள்ளுக்குள்ளே டைரக்ட்லி ப்ரொபோஷனல், வெளியே 1/r². ஸோ இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த டயக்ராமில் ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாரு 2016 கேட்டிருக்காங்க. A satellite of mass m is orbiting around the earth at a height h from the surface. சர்ஃபேஸ்லேருந்து ஒரு height hல சுற்றுது. அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜி? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியில் டோட்டல் எனர்ஜி கேட்குறாங்க. ஓகேயா? சரி, அப்போ என்னோட முதல் என்னோட எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? -gmm/2r. ஆமாவா இல்லையா? இப்போ ஆக்சுவலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? சம் ஆர், ரேடியஸ் வந்து ஆர், ஹைட் வந்து ஹச். அப்போ அது இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா r + h. கரெக்டாக இல்லையா? இந்த டிஸ்டன்ஸில் அது இருக்குது. சரி, இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ் தான். அப்போ இந்த ஆப்ஷனும் சரி வந்து தொலை, இந்த ஆப்ஷனும் வராது. கரெக்டாக இல்லையா? இப்போ பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இதிலே கேட்குறான்னு வச்சுக்கோ, ஜிஎம்னு கேட்டேன்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட் விட்டுடலாம். அவங்க ஆப்ஷனே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியில் கேட்குறாங்க. அப்போ இந்த ஒன்று உனக்கு ரொம்ப முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம், G = gm/r². அதாவது gm = gr². இந்த இடத்துல gmக்கு வந்து நீ gr² போட்டோன்னு பாரு, மைனஸ் gr²m. இது ரெண்டுக்கு பதிலாக நான் gr² போட்ட பக்கத்தில் m/2r + h. ஏதாவது ஃபார்முலா மேட்ச் ஆகுதா? இந்த இருக்கு. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பார், ரிமோட்டிங் சென்சர் சேட்டலைட். இது வந்து நீட் 2016 கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நீட் 2016 கேட்டாங்க. சரியா? 16 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ரிமோட்டிங் சென்சிங் சேட்டலைட் ஆஃப் எர்த் ரிவால்வ் இன் சர்க்குலர் ஆர்பிட் அட் அ ஹைட். இந்த ஹைட்ல ரிவால்வ் ஆகுது. ஓகே, இந்த எர்த்தோட ரேடியஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்ன? ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட பொதுவான ஃபார்முலா பார்த்தோன்னா √gm/r. இவ்வளோதான் என்னோட ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுறதை விட அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியோட வேல்யூ 9.8 எடுத்துக்கோ. அப்போ வந்து இந்த ஃபார்முலாக்கு பதிலாக நான் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னது? நான் gr² gmக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவ்வளோதானே? அப்போ √gr² இது என்னது? r. இந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது மொத்தம் இந்த r ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் என்னது? ஸ்மால் r. அப்படின்னு சொன்னால் என்னோட ரேடியஸையும் இதை ஆட் பண்ணிக்க. 0.52a 6.38. 6.38ன்னு சொன்னால் 485863. 6.63 × 10⁻6. கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ வியோட வேல்யூ கேட்குறாங்க. பசங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க? லூஸ் தனம். ஆக்சுவலி இதுவே பண்ணியிருக்க தேவையில்லை. இதுவே நான் லூஸ் தனமாக தான் உட்காந்து பண்ணியிருக்கேன். இதுவும் பண்ணாத. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நல்லா பார், ஜி என்ன? 9.8. நான் எடுக்க மாட்டேன், நான் 10 தான் எடுப்பேன். எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் பார், ரேடியஸ் எவ்வளோ? 6.38. அப்ராக்சிமேட்லி 6.4ன்னு வச்சுக்கோ. ஏன்? இன்டூ 10⁻6 டிவைடட் பை இந்த வேல்யூ 6. ஸோ இதோட ஹோல் ஸ்கொயர் 6.63 × 10⁻6. புரியுதா? இப்போ நான் இது கூட இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணிக்கலாம். 10⁻6 அது வந்து வெளியே எடுத்தோன்னா 10⁻3ன்னு வந்துடும். அப்போ ரூட்குள்ளே என்ன இருக்குது? 10 × 6.4. 10 × 6.4. 10 × 6.4 எவ்வளோ சொல்லு? ஃபுல்லாக நான் சால்வ்லாம் பண்ணல, எல்லாம் அக்யூரேட் வேல்யூ நான் எடுக்கவே இல்லை. 10 × 6.4 எவ்வளோ? 64. 64 ரூட் இருந்தால் 8. அப்போ 8 × 10⁻3 km/s. சாரி, 8 × 10⁻3 m/s வரும். m/s, அதாவது 8 km/s. ஆப்ஷன் பாரு, இது 2 இல்லை, இது 2. இதில் எது கரெக்டு? நான் இதான் ஆன்சர் சொல்லிட்டு போவேன். ஏன் அப்படின்னு நல்லா பாரு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா 6.4ஐயும் இதையும் வந்து அப்ராக்சிமேட்லி கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பெரிய வேல்யூ வந்துச்சுன்னா ஆன்சர் சின்னதாக வந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட் பாரு, 9.8 போது நான் 10 எடுத்திருக்கேன். அப்போ அகைன் ஆன்சர் சின்னதாக வந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இதை விட கொஞ்சம் சின்ன வேல்யூ, இந்த ஆன்சர் கரெக்ட். புரியுதா இல்லையா? இல்லை, நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் பாரு. என்னோட இந்த வெலாசிட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோயே, இந்த வெலாசிட்டி வந்து சம் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோ. இந்த வெலாசிட்டி என்னது? சம் கான்ஸ்டன்ட். எவ்வளோ? 7.9 கிட்ட வரும். 7.9 கிட்ட தான் இதோட ஆன்சர் வரும். 7.9 km/h. நான் எவ்வளோ ஹைட்டை மேலே தூக்குறேனோ, நல்லா பாரு,
ஹைட் தூக்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரேடியஸ் இதான் இந்த டிஸ்டன்ஸ். ஹைட் மேலே போக போக ரேடியஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ரேடியஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாகும். அப்போ பொதுவாக வந்து எர்த்தோட ரேடியஸை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கொடுக்குதுன்னு வச்சுக்கோ, மேலே போக போக வெலாசிட்டி கம்மியாகும். அப்போ இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சு, சால்வே பண்ணாத. நல்லா பாரு, a satellite is moving in an elliptical orbit around the earth. The mass of the satellite is very small as compared. Okay, அப்போ என்னன்னு கேட்குறான், angular momentum of the center of the earth changes direction. தப்பு. நிறைய பேர் இதான் தப்பு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த சேட்டலைட் வந்து இப்படி ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ஷன் என்ன கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. சரியா, ஆங்குலர் மொமெண்டம் எல் பார்த்தனா ஆர் கிராஸ் பி. ஃபார் எக்ஸாம்பிள், என் சேட்டலைட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோட சேட்டலைட் வந்து எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்ல என் சேட்டலைட் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, அப்போ நல்லா பார்த்தனா இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுதா, அதாவது உள்ள. சரியா, இப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி உள்ளே போக போகுது. என்னோட ரேடியல் வெக்டர் எப்படி இருக்குது, ரேடியல் வெக்டர் இப்படி இருக்கும். ரேடியல் வெக்டர் ஆல்வேஸ் அவுட்வர்ட். ஓகே, ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் இன்வர்ட். அப்போ ரேடியல் வெக்டர் அவுட்வர்ட் இருக்குது. அப்போ நல்லா பாரு, ஆர் கிராஸ் பி. பி எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷன். சரியா, ஸோ உனக்கு என்ன ஃப்ளமிங்ஸ் இந்த ரூல் யூஸ் பண்ணுறேன்னு பண்ணிக்கோ. சரியா, அப்போ நல்ல பாரு, ஒரு வெக்டர் இது, இன்னொரு வெக்டர் இல்லை, சிம்பிளாக தம்ப் ரூல். நல்ல பாரு, ஒரு வெக்டர் இங்கே இருக்குது, இன்னொரு வெக்டர் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், மேலே. அப்போ நான் நல்லா பாரு, என்னோட எல் பார்த்தேன்னா மேலே இருக்குது. ஓகே, இப்போ நல்லா பாரு, நான் இங்கே வரேன்னு வச்சுப்போம். இங்கே வரேன்னு சொன்னேன் இப்படி இருக்குமா. அப்போ என்னோட ஆர் வெக்டார், என்னோட ஆர் இப்படி இருக்கும், பி இப்படி இருக்குது. அப்போ ஆர் கிராஸ் பி மேலே. இங்கே வந்துட்டேன், ஆர் கிராஸ் பி மேலே. இங்கே வரேன், ஆர் கிராஸ் பி மேலே. இங்கே வந்துட்டேன், ஆர் கிராஸ் பி. எல்லா டைரக்ஷன் என்னது, ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன் வந்து சேம். ஓகேயா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இட் சேஞ்சஸ் அப்படின்ட்டாங்க. இது தப்பு. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வேரிஸ் வித் டைம். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. The linear momentum of rest remains constant. Linear momentum change ஆகுது. நல்லா பாரு, இப்போ எங்கிட்ட இருக்கு மொமெண்டம் இந்த டைரக்ஷனில், இங்கே எப்படி இருக்கு மொமெண்டம் இப்படி, அடுத்து இப்படி இப்படி இப்படி, அதாவது ரொட்டேட் பண்ண மொமெண்டம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதுவும் தப்பு. ஆக்சலரேஷன் ஆஃப் த எர்த் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். எஸ், ரேடியல் வெக்டர் இப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர். ஏன்னா அதனால தான் இதோட பேர் என்னது, சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சரியா, கெப்லர்ஸ் தேர்ட் லா ஸ்டேட் த ஸ்கொயர் ஆஃப் த டைம். இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் என்ன கேட்க வராங்கன்னு. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு வந்து இது வந்து இருக்கு பார்த்தியா, இதில் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனால அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா, என்ன ஃபோர்ஸ், எம்வி ஸ்கொயர் பை ஆர். மாஸ் கூட மாஸ் கேன்சல், இந்த ரேடியஸ் கூட இந்த ரேடியஸ் கேன்சல். கரெக்டாக இல்லையா. வி, வி என்னது, வி பார்த்தனா 2πr பை டைம் பீரியட் டி. கரெக்டாக இல்லையா, 2πr பை டைம் பீரியட் டி. சரியா, ஸோ ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம், ரேடியஸ் அப்புறம் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோ. வெலாசிட்டி என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஒரு சர்க்குலர் மோஷன் போயிட்டு வந்ததுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது, 2πr, டைம் வந்து டி. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. gm பை ஆர் இஸ் ஈக்குவல் டு வியோட ஸ்கொயர் 4π ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டி ஸ்கொயர் எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், 4π ஸ்கொயர் பை ஆர், இல்லை 4π ஸ்கொயர் பை ஜிஎம். இங்கே ஆர் இருக்கு, அங்கே ஆர் ஸ்கொயர், அப்போ ஆர் கியூப். அப்போ நல்லா பாரு, இதுவும் இது ஒரே ஃபார்மேட்டில் வந்துருச்சா. அப்போ நல்லா பார்த்தனா இதோட வேல்யூ தான் கே. அப்போது 4π ஸ்கொயர் பை ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ 4π ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேஜிஎம். 4π ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்கே. ஓகேயா, இல்லை எனக்கு அங்கே போய் ஐடியாவே வரல, இந்த கொஷினில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் சொல்லிட்டேன், ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த ஐடியா வரலன்னா டைமென்ஷனில் இறங்கிடு. ஓகேயா, நல்லா பாரு, கே என்ன டைமென்ஷனில் இருக்கும், கே என்ன டைமென்ஷனில் இருக்குன்னு யோசி. கே பார்த்தனா டைமோட கே பார்த்தனா டைமோட ஸ்கொயர், சரி ஆமாம் டைமோட ஸ்கொயர் ஆரோட கியூப். கேவோட டைமென்ஷன் பார்த்தனா டைம் ஸ்கொயர் பை ஆர் கியூப், அதாவது லென்த்தோட கியூப். இதான் பார்த்தனா என்னது, கேவோட டைமென்ஷன். கரெக்டாக இல்லையா. ஜியோட டைமென்ஷன் என்ன, ஜி பார்த்தனா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2, எம் பவர் -1 எல் கியூப் டி பவர் -2. கரெக்டாக இல்லையா. இப்போ நீ யோசிச்சு பாரு, கேவும் ஜியும் ஈக்குவல்ன்றான், கேவும் ஜியும் ஈக்குவல் வருமா, கேவும் ஜியும் ஈக்குவல் வருமா. நல்லா பாரு, டி ஸ்கொயர் இங்கே பார்த்தனா எல் பவர் 3 இருக்குது, இதுவும் ஈக்குவலா. நல்லா பாரு, கேவோட டைமென்ஷன் பார்த்தனா டி ஸ்கொயர் எல்லோட பவர் -3.
இதுவும் இதுவும் ஈக்குவலா கிடையாது, விட்டுரு. இதுவும் இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தா ஈக்குவலா இல்லை, இங்கே m⁻⁻1 இருக்குது, இங்கே வந்து எம்ஏ இல்லை, அப்போ இதுவும் தப்பு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண கான்ஸ்டன்ட் வருமா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் இது டி கேன்சல் ஆயிடுச்சு, எல் கேன்சல் ஆயிடுச்சு, m⁻⁻1 இருக்கு, அப்போ இதுவும் தப்பு. மிச்சம் இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். சரியா? ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரிக்ஸ் இது. சரியா? யாருமே அவ்வளோக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. டைமென்ஷன்னா ஒரு குப்பைன்னு பார்க்குறான். சரியா? அகைன் உனக்கு இந்த டைமென்ஷன் ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணி சொல்லு, ட்ரிக் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஸ்டின் பார். A black hole is an object whose gravitational field is so strong that even light cannot escape. Escape ஆக முடியாது. லைட்டோட வெலாசிட்டினா 3 × 10⁸. அந்த வெலாசிட்டியில் போனால் கூட உன்னால எஸ்கேப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? To what approximate radius would Earth have to be compressed to be a black hole? Black hole அப்படின்னு சொன்னா நீ இந்த வெலாசிட்டியில் போனால் கூட அதனால எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ என்னோட எஸ்கேப் வெலாசிட்டியை நான் இதை கூட ஈக்குவேட் பண்ண போறேன். எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? √2gm/r. இதான் என்னோட எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா. இப்போ அவங்க ரேடியஸாக கேட்குறாங்க, அப்போ நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணி ரேடியஸ் எங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into g ஓட வேல்யூ என்ன? 6.67 into 10⁻⁻11. மாஸ் ஆஃப் எர்த் எவ்வளோ? 5.98 into 10⁻24 டிவைடட் பை இதோட ஸ்கொயர் 9 into 10⁻16. என்ன ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா நீ அப்படி உட்காந்து தலையை பிடிச்சிக்குவேன், அந்த அளவுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணி வைப்பாரு. 3 1s are 3, 3 2s are 6. நல்லா பாரு. 3 1s are 3, 3 2s are 6. என்ன சார் 6.6 இருக்கட்டும். வா 2 2 2 கரெக்டா இல்லையா? அப்போ 8 வருதா? 8 into இங்கே பாரு, இதை சிம்பிளிஃபை பண்ணு. 10⁻⁻6 மேலே வந்துச்சுன்னா 10⁻6 மேலே வந்துச்சு 10⁻⁻6 ஆயிடுமா? அப்போ 10⁻18. 10⁻18 இருக்கு, இங்கே இது இருக்கு. அப்போ 10⁻⁻, எங்கேயாச்சும் ஏதாவது மிஸ் பண்ணுறோமா? 10⁻6 மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் சரி 10⁻16 தானே இருக்கும். 10⁻16. 10⁻16. ஸோ 10⁻16 மேலே இருந்துச்சுன்னா 10 இது -16 ஆயிரும். அப்போ 10⁻8. இங்கே பார்த்தோன்னா 10⁻−11 இருக்கு. அப்போ 10⁻−11 into 10⁻8. அதாவது 8 into 10⁻−3. இந்த 8 வந்து அப்ராக்சிமேட்லி 10 தானே, கரெக்டாக இல்லையா? இங்கே 6.67 இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து 6ன்னு எடுத்தேன். அப்போ இது வந்து அப்ராக்சிமேட்லி 10. அப்போ இதை பார்த்தோன்னா 10 into 10⁻−3 10⁻−2 மீட்டர். 10⁻−2 மீட்டர் இருக்கா? இருக்கு. வெரி குட். எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். சரியா? நீ எதுவும் தப்பி தவறி போனால் கூட இங்கே பக்கத்தில் வேற எந்த ஆன்சருமே இல்லை பாரு. கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும். A body of mass m is taken from earth surface to a height equal to 2x the radius. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த பார்ட்டிகல் வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது. அப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? சரியா? யூவோட வேல்யூ பார்த்தோன்னா gm/r. இதை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சிருக்கேன். என்ன ஹைட்டில் வச்சிருக்கேன்? 2x the radius, அதாவது இங்கே 2r. அப்போ டோட்டல் எவ்வளோ? 3r ஆயிடுச்சா? gmm/r. ஸோ 3r கரெக்டாக இல்லையா? ஏன்னா இங்கே 2r, சென்டர்லேருந்து பார்த்தா 3r. இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இதான் என்னோட ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, 2r போட்டால் 2rனே போட்டுருவீங்க. 2rனு போடக்கூடாது, சென்டர்ல இருந்தால் எப்பவுமே பார்க்கணும். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ண எல்சிஎம் எடுப்பியா? அப்போ உனக்கு பார்த்தோன்னா 2gmm/2rனு வரும். இது இருக்கா? வெரி குட். இப்போ பெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியில் வச்சிருக்கான். அப்போ ஒன்றும் இல்லை, இந்த gm is equal to gr². gmக்கு பதிலாக gr² சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா 2gr²m by, ஸோ ஆக்சுவலி இங்கே 2/3 தானே இருக்கும். சரியா? 3 எல்சிஎம் எடுப்பியா? அப்போ 3 - 1 அதாவது 2. அப்போ 3r. இது கூட இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 2/3. 2/3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி கரெக்ட். 2/3 mgr. 2010 கேட்டிருக்காங்க. A geostationary satellite is orbiting on the earth at a height of 5r. 5rனு சொன்னால் நம்ம என்ன போடணும்? 6rனு போடணும். ஏன்னா சென்டர்லேருந்து பார்க்குறோம். சர்ஃபேஸ்லேருந்து 5rனு சொன்னால் சென்டர்லேருந்து 6r. r being the radius of the earth. The time period of another satellite in hour at the height of 2r. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். டைமோட ஸ்கொயர் பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸோட கியூப். அப்போ t1/t2
the whole square is equal to r1 by r2. நல்ல பாரு 5r plus r அப்ப 6r இன்னொரு சேட்டலைட்டுக்கு என்னது 2r plus r அதாவது 3r ஓட கியூப். ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் என்ன 24 hour. அப்ப 24 by t2 the whole square is equal to இங்க பார்த்தீங்கன்னா 1 by 2 இருக்குமா 1 by 2 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும் 8. அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ. ஸ்கொயர் ரூட் எடுத்தனா உனக்கு ஆன்சர் என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னு சொன்னா 24 by t2 is equal to 8 ஓட ஸ்கொயர் ரூட் 8 ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தனா 2 root 2. அப்ப t2 ஓட வேல்யூ பார்த்தனா 2 root 2 தானே வரும். 24 by 2 root 2 கேன்சல் பண்ணிட்டா 12 by 2 root 2 12 by 2 root 2 இல்ல. ஓகே அப்ப ஒண்ணு இல்ல 12 நான் வந்து 6 into 2 னு எழுதுவேன். ஓகேயா அந்த 2 எப்படி எழுதுவேன் root 2 into root 2 ஒரு root 2 கேன்சல் ஆச்சுனா 6 root 2. இதான் என்னோட ஆன்சர். புரியுதா? just a minute. சரி ஓகே ஸோ இந்த கொஷின் முடிஞ்சு. இப்போ இந்த கொஷின் பார். ஸோ the height at which the weight of the body become 1/16th its weight on the surface of the earth. எந்த ஹைட்ல உன்னோட weight என்ன ஆகுது 1/16th ஆகுது. அதாவது என்னோட g dash ஓட வேல்யூ பார்த்தனா இந்த g ஓட வேல்யூவை விட 16th டைம் ஆயிரணும். கரெக்ட்டா இல்லையா? இதான் கொஸ்டின். ஓகேயா? அப்ப என்ன ஹைட்னு கேக்குறாங்க. அப்படிங்கறத பார்த்தனா என்னோட g dash ஓட ஃபார்முலா என்ன g dash is equal to g into ஏதோ ஒரு ஹைட் நல்ல பார் எல்லாமே in terms of r ல இருக்கு. அப்ப நான் வந்து 1 minus 2h by r ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. இது வந்து ஃபார் ஷார்ட் இதுக்கு மட்டும் தான். சரியா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் 1 plus h by r the whole square. இதுக்கு பதிலா நான் 16 போட்டுக்கலாமா? போடலாமா போடக்கூடாதா? 16 போடலாம். அப்ப நல்லா பார்த்தனா இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டேன். வெயிட் பண்ணு. இது இங்கிட்டு கொண்டு போயிட்டு இது கொண்டு வரேன்னு வெச்சுக்கோ. 1 plus h by r the whole square is equal to g by g. இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு 1 by 16 னு கிடைக்கும். கரெக்ட்டா? இது வரைக்கும் கரெக்ட்டா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ரூட் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேனா 1 plus h by r is equal to 1 by 4. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னு சொன்னா h by r is equal to 3 by 4. அப்ப h is equal to 3r by 4. இல்ல எங்க தப்பு பண்றோம். The height at which the weight of the body becomes 1/16th its weight on the surface of the earth. The height at which weight of the body. Okay. 3 by 4 ஆர்ல அவ்வளோலாம் வராது. சரி உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஸ்டின் திடீர்னு இப்போ சால்வ் ஆகலன்னு வச்சுக்கோ. இது வந்து எப்படி சால்வ் பண்ணி தெரியலன்னா உனக்கு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோ. இது ஒன் ஆஃப் த மெத்தட். சரியா? அந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. ஹச்சுக்கு பதிலாக 5 போடு. சரியா? ஹச்சுக்கு பதிலாக நீ என்ன போடலாம் 5 போடலாம். அப்போ நல்லா பார்த்தனா எனக்கு என்ன வேணும் g dash is equal to g by 16 வேணும். கரெக்டா இல்லையா? இப்போ நீ டிவிஷனில் பார்த்தனா ஹச்சுக்கு பதிலாக 5 போடு. 5r r கேன்சல் ஆச்சு 1 plus 5 வந்து 6. அப்போ g by 6 ஓட ஸ்கொயர் என்ன 36. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. 15 போடு. 15 plus 1 16. 16 ஓட ஸ்கொயர் என்ன 16 ஓட ஸ்கொயர். அப்போ 1 by 16 கண்டிப்பாக வராது. 16 ஓட ஸ்கொயர் வந்து 256. 3 plus 1 4. 3 plus 1 என்ன 4. 4 ஓட ஸ்கொயர் என்ன 16. அப்போ இதுதான் என்னோட கரெக்டான ஆன்சர். பட் ஏன் நம்மளுக்கு அதில் வரல அப்படிங்கிறத டவுட்டு. ஃபார்முலா கரெக்டா? ஃபார்முலா கரெக்ட் தான். ஒன் பை 4 minus 1 வந்து 3 by 4. அங்கே தப்பு பண்ணியிருந்தேன். கரெக்டு நெகட்டிவில் வந்திருக்கணும். g dash by g. g dash by g தான் 1 by 16.
வெயிட் பண்ணு கரெக்டு ஜி பை ஜி டேஷோட ஜியோட வேல்யூ கரெக்ட் நான் என்ன தப்புன்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன் சரியா கால்குலேஷன் மிஸ்டேக் தான் உனக்கு இங்கே ஜி பை ஜி டேஷ் தானே வரும் ஜியோட வேல்யூ தான் என்னது சரியா ஒன்று ஜி டேஷ் பை ஜியோட வேல்யூ வந்து 16 போட்டுக்கோ இல்லை ஜியோட வேல்யூ வந்து 16 ஜி டேஷ் போட்டேன்னா உனக்கு இங்கே 16 வரணும் நான் வந்து 1/16 போட்டிருந்தேன் மை மிஸ்டேக் அப்போ 1 + h/r பார்த்தேன்னா 4 இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா h/r இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ h இஸ் ஈக்குவல் டு 3r வந்துருச்சா அப்படி இல்லைனா உனக்கு எதுவுமே சால்வ் பண்ண தெரியலன்னு சொன்னால் பேசிக் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ இப்போ இந்த क्वेश्चन பார் a planet moving along the elliptical orbit is close to the sun at the distance r1 and the farthest is r2 அப்போ உன்னோட velocity எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க நல்லா பாரு omega is equal to r into v சரியா அப்போ r1 v1 omega is equal to r2 v2 omega வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்போ r1 v1 equal to r2 v2 என்ன கேக்குறான் v1 by v2 கேக்குறான் அப்போ r2 by r1 r2/r1 r2/r1 தானே ஸ்கொயர் ஏ மார்க் பண்ற r2/r1 இப்போ இந்த क्वेश्चन பாரு the figure shows elliptical orbit of a planet m about the sun the shaded region scd is twice இந்த ஏரியா இருக்கு பாத்தியா இந்த ஏரியா பார்த்தனா இதோட 2 டைம்ஸ் இதோட ஏரியா a ன்னு சொன்னா இதோட ஏரியா 2a ஓகே இங்க வந்து டைம் வந்து t1 இங்க வந்து டைம் வந்து t2 அப்படினு சொல்லிட்டாங்க அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க t1 க்கு t2 க்கு என்ன ரிலேஷன்ஷிப் செகண்ட்ல யூஸ் பண்ற அப்படினு சொன்னா dA/dt is equal to constant கரெக்ட்டா இல்லையா is equal to constant அப்ப நல்லா பார்த்தனா ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா a அதோட டைம் ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா வந்து a வெயிட் பண்ணு the shaded area is twice இது வந்து a ன்னு சொன்னா இது வந்து twice a ஓகே அப்ப a by time எவ்வளவுனா t2 is equal to 2a by t1 அங்கிட்டு இருக்க டைம் வந்து t1 yes a கூட a கேன்சல் பண்ணிட்டோம் t1 is equal to 2 times t2 t1 is equal to 2 times t2 இவ்வளவுதான் ரொம்ப டைரக்ட் two sphere of mass m and m are situated in air and the gravitational force சரி just a minute sure சரி ஓகே சரி இந்த क्वेश्चन பார்க்கலாம் two sphere of mass m and m are situated in air and the gravitational force between them is f okay ரெண்டு மாஸ் வந்து வச்சிருக்கேன் இது வந்து small m இது வந்து capital M இதுக்கு நடுவுல இருக்க force வந்து f the space around the mass is now filled with liquid okay இத வந்து நான் liquid வச்சு fill பண்ண போறேன் சரியா liquid வச்சு fill பண்றேன் அதோட gravity வந்து 3 அப்ப gravitational force என்ன வரும் ரொம்ப டைரக்டான क्वेश्चन நிறைய பேர் வந்து 3f னு போட்டுருப்பாங்க பட் அது கிடையாது சரியா இதுல பார்த்தா ஃபார்முலால வந்து g வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்ப நான் என்ன ஸ்பேஸ் வச்சா என்ன எனக்கு மாஸ் சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகல ரேடியஸ் சேஞ்ச் ஆச்சா ஆகவே இல்ல அப்ப ஃபோர்ஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும் சரியா அப்ப ஃபோர்ஸ் வந்து அதேதான் நான் வந்து g யோட வேல்யூ கான்ஸ்டன்ட் g மாறாது அப்ப பார்த்தா g ஏ மாறலன்னு சொன்னா நான் மாஸ் மாத்தலன்னு சொன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் பட் இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொன்னா உனக்கு வந்து 1/4π எப்சிலான் நாட் எப்சிலான் r இருக்கும் அப்ப இங்க வந்து r வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா உங்க ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேயா பட் இங்க பார்த்தா ஆன்சர் வந்து ஃபோர்ஸ் தான் the time period of revolution of planet A around the sun is 8 times that of B அப்ப distance of A from B how many times greater அப்படி கேக்குறான் நல்லா பாரு time period the period of revolution வந்து 8 times சரியா அப்ப என்னோட r1 by r2 the whole cube is equal to t1 by t2 the whole square the distance A from the sun is how many times okay r1 க்கு r2 க்கு வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அப்ப r1 by r2 பார்த்தனா இது வந்து 8 8/1 the whole power 2/3 ஏனா 3 இருந்துச்சு இங்க கொண்டு வந்தா 2/3 ஆயிடும் அப்ப 8 ஓட cubic root எடுத்தா 2 கரெக்ட்டா இல்லையா 8 ஓட பவர் 1/3 போட்டனா உனக்கு 2 னு கிடைக்கும் அப்ப 2 ஓட ஸ்கொயர் என்ன 4 அப்ப ரெண்டுத்தோட ரேஷியோ பார்த்தனா 4 a body of weight 72 moves from the surface of the earth at a height h of the radius அப்போ gravitational force எவ்வளவு இது வந்து 2000 ல கேட்டிருக்காங்களா இதே क्वेश्चन தான் 2020 ல வந்துச்சு ஆன்சர் 32 இப்போதானே பார்த்தோம் ஒண்ணு இல்ல 72 divided by
1 plus h by r the whole square. அப்போ 72 by 1 plus height எவ்வளோ? height வந்து பாதின்ட்டாங்க. அப்போ பாதின்னு சொன்னால் r ரேடியஸோட பாதி the whole square. 72 என்ன கிறுக்கிக்கிட்டு இருக்குது? 72 by இந்த ஆறும் கேன்சல் ஆயிடுச்சு, கரெக்டா இல்லையா? அப்போ 3/2 இருக்கும். அப்போ 9/4 கேன்சல் பண்ணிட்டேன்னா 32. சரியா? ஸோ இதே கொஸ்டின் 2020 கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின் 2000 கேட்டிருக்காங்களா? இல்லை மேபி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். வாட் வில் பி த ஃபார்முலா ஆஃப் மாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜி, ஆர் அண்ட் ஜி? யோசிச்சு பாரு, நம்ம படிச்சிருக்கோம். G is equal to gm by r square. அப்போ இந்த மாஸ் எப்படி எழுதுவா? மாஸ் is equal to gr square by g. புரியுதா? கடைசியில் அங்கே போயிட்டு உனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறது? சரியா? வெக்கப்படவே கூடாது. அங்கே போயிட்டு உனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை, இருந்தாலும் எனக்கு டைம் இன்னும் இருக்குது. அப்போ என்ன பண்ண? டைமென்ஷன் அசஸ் இறங்கிடு. நல்லா இப்போ ஜி பார்த்தேன்னா என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? இது என்ன வரும் உனக்கு? மீட்டர் கியூப் செகண்ட் ஸ்கொயர் கேஜி இங்கே தான் இருக்கும். சரியா? கேஜியும் டினாமினேட்டரில் தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் தானே, நம்மளுக்கு ரேடியஸ் மட்டும் தானே தெரியும். அப்போ ரேடியஸ்னு வச்சுக்கோ. ஓகே, ஏன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, இதை 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்னு எடுத்தாச்சு. ரேடியஸ் எடுத்தால் என்ன வரும்? ரேடியஸ் வந்து மீட்டர். இந்த 3 பேராமீட்டர் ஒன்ட்டு இருக்குது, 1 2 3. இதை வச்சு எனக்கு என்ன கொண்டு வரணும்? மாஸ் கொண்டு வரணும். நல்லா பாரு, மாஸ் இருக்கிற ஒரே ஃபேக்டர் இங்கே மட்டும்தான். கரெக்டாக இல்லையா? மாஸ் இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் இது மட்டும்தான். இதில் மட்டும்தான் மாஸ் இருக்கு, ஆனால் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நல்லா பார்த்தேன்னா டினாமினேட்டர் இருக்கிறது நியூமினேட்டர் கொண்டு வரணும்னா, நல்லா பாரு, நான் வந்து ஜீனு போட்டேன்னா ஜியில் வந்து மாஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஆனால் நான் 1/gன்னு போட்டேன்னா மாஸ் வந்து நியூமினேட்டருக்கு வந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஜி வந்து டினாமினேட்டரில் வரணும். இந்த 2 ஆப்ஷன் தான் கரெக்ட். இது 2 விட்டு தள்ளிடு. புரியுதா இல்லையா? ஓகே, அப்போ ஜி வந்து கீழே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் கேஜி இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ பார்த்தோன்னா எனக்கு மாஸ் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, செகண்டும் இருக்கக்கூடாது. அப்போ நான் செகண்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் இங்கே ஒரு செகண்ட் இருக்குது, இங்கேயும் செகண்ட். மாஸ் இது மீட்டர் கியூபு. அப்போ இதை வந்து செகண்ட் ஸ்கொயரில் கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். மேலே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போடுவோம். அதானே பார்த்தேன், நான் ஆப்ஷன் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். GR ஸ்கொயர். சரியா? அப்போ நல்லா பார்த்தோன்னா இதை பண்ண உடனே பாரு, இந்த செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. மாஸ் கேன்சல். எனக்கு கீழே பார்த்தோன்னா மாஸோட ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் மேலே மாஸோட ஸ்கொயர், அதாவது இங்கே ரேடியஸில் வந்து மாஸோட ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிட்டு சொன்னால் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து இது கரெக்ட். The earth revolves around the sun with an angular velocity. Omega value கொடுத்திருக்காங்க. இந்த circular orbit radius கொடுத்திருக்காங்க. அப்போ force exerted by the sun on the earth in Newton. எவ்வளோ force exert ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ mv ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுக்கலாமா? அப்படி இல்லைன்னா m ஒமேகா ஸ்கொயர் ஆர். சரியா? இதை நான் ட்ரை தான் பண்ணுறேன். இது வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா ஒட்டி வச்சிருவோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கேட்குறது ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை த சன் ஆன் த எர்த். ஸோ சன் எர்த் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸை எர்த் வந்து சன் மேலே கொடுக்குது. பட் 2 சென்ட்ரிபியூட்டல் லாவில் சுற்றுறதுனால இதுதான் கரெக்டான ஃபார்முலா இந்த இடத்துல. சரியா? ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு GMM by R ஸ்கொயர். ஸோ அவங்க இதை கேட்குறாங்க, பட் நான் இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ? 6 × 10⁻24. ஒமேகா 2 ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா 4 × 10⁻−14. ரேடியஸ் 1.5 × 10⁸. சரியா? நான் இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணது கிடையாது, பார்ப்போம். ஸோ நல்லா பார்த்தேன்னா இங்கே பாரு, 10⁻−14 இங்கே 24 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ண 10⁻10 இருக்கும். 10⁻10 + 8 10⁻18. அப்போ 6 × 4 × 1.5 × 10⁻18. 18 விட கொஞ்சம் பெருசு தான். அப்போ இதான் ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி 21 வரலையே? நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டோமா? எம் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் யூனிட்ல ஒமேகாவோட யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா 24 இன்ட்டு இது பார்த்தோன்னா 36 × 10⁻18 தான் வருது.
ஆப்ஷனில் தப்பா இல்லை எதில் தப்புன்னு தெரில. 1995 கேட்டிருக்காங்களா, செக் பண்ணுவோம். கேட்ட மாதிரி இல்லையே, இதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஜி இன்னொரு மாஸ் கொடுத்துருந்தா தான் நம்ம gmm/r² யூஸ் பண்ண முடியும். பட் அவங்க அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. சரி, ஸோ நீ செக் பண்ணி சொல்லு உனக்கு என்ன வருது அப்படின்னு பாரு. சரியா, கேஜியில் தானே மாஸ் இருக்கணும், மாஸ் கேஜியில் தான் இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ரேடியஸ் பாரு, ரேடியஸ் எதில் இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது. ரேடியஸ் நீ மீட்டருக்கு மாத்திரன்னு சொன்னால் இன்டூ 10⁻³ வந்துருமா, 10⁻³. அப்போ 36 × 10⁻21. Two particles of equal mass go around a circle of radius r. ஓகே, அப்போ மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஸ்பீடு கொடுத்து ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்லா பாரு, சப்போஸ் 2 பார்ட்டிகல் இங்கேட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, இதோட ரேடியஸ் வந்து r. அப்போ ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 2r. அப்போ gm/2r² இஸ் ஈக்குவல் டு mv²/2r. மாஸ் கூட மாஸ் கேன்சல் ஆயிரும், கரெக்டா இல்லையா? அப்போ இது வந்து ஒன்று கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. அப்போ gm இல்லை, அந்த ரேடியஸ் r தான் வரும். கரெக்ட், இந்த ரேடியஸ் r, சென்ட்ரிபிட்டல் தான் டுவர்ட்ஸ் சென்டர் தானே ஒரு பார்ட்டிகளுக்கு பார்ப்பேன். அப்போது r², இந்த r² கூட இந்த r² கேன்சல் ஆயிரும். இந்த 2² பார்த்தோன்னா 4/4. இதான் என்னோட v². அப்போ v வேணும் அப்படின்னு சொன்னால் 1/2√gm. கரெக்ட். என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? ஃபார்முலா தப்பு, ஒழுங்காக படிச்சுட்டு வரணும்ல. mv²/r தானே. அப்போ ஒரு ரேடியஸ் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஒரு ரேடியஸ் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதான் கரெக்ட். சரியா? இதில் பாரு மேலே 4 இருக்குது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? இங்கே பாரு gm டினாமினேட்டர் கொடுத்துருக்கான், இதுவும் தப்பு. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு வருவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த 2r எடுக்காமல் வெறும் rன்னு எடுப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த தப்பு பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். The radius of earth is இவ்வளோ, mass and that of Mars அவ்வளோ. மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 10 டைம் மாஸ் ஆகும். அப்போ ஆப்ஜெக்டோட வெயிட் இதில் இவ்வளோன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வெயிட் ஆன் மார்ஸ், weight on Mars by weight on Earth. ஓகே, இப்போ நல்லா பாரு, இதோட வேல்யூ என்ன? என்ன பண்ணுறேன், g எழுதணும். கரெக்டாக இல்லையா? g எழுதணும். எதுக்கு ரூட் வருது? ஸோ மாஸ் ஆஃப் பாடி இன்டூ g ஆன் மார்ஸ், மாஸ் ஆஃப் த பாடி ஆன் g ஆன் எர்த்து. அப்போ மாஸ் இன்டூ ரூட் வராதுரா, என்னடா பண்ண வந்திருக்கேன், நல்ல மனப்பாடம் பண்ண மாட்டியா? g is equal to gm/r². அப்போ g மாஸ் ஆஃப் த மார்ஸ் by radius of Mars whole divided by mass of the body g mass of the earth radius of earth. இப்போ நல்லா பாரு, இந்த g கூட இந்த g கேன்சல், இந்த மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ நல்லா பார்த்தனா மாஸ் ஆஃப் மார்ஸ், மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 10 டைம்ஸ் த மாஸ் அப்படின்னு சொன்னால் மாஸ் ஆஃப் த மார்ஸ் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் த மார்ஸ் எவ்வளோ? 3200. கன்வெர்ட் பண்ணாத, ஏன்னா இதுவும் கிலோமீட்டர் அதுவும் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிவிஷனில் மாஸ் ஆஃப் த எர்த் வந்து 10 டைம்ஸ். அப்போ 10 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த எர்த் டிவைட் பை 6400. நல்லா பாரு, இது கூட இது கேன்சல் ஆயிரும். இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 1 டைம். இந்த 2 மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2/10. இதான் என்னது? மாஸ் ஆஃப் த பாடி ஆன் த மார்ஸ் பை மாஸ் ஆஃப் த பாடி ஆன் எர்த் எவ்வளோ? 200. 200 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டுன்னு சொன்னால் 200 × 2/10. இது கூட இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா 40 நியூட்டன். If the gravitational force between the two objects were proportional to 1/r, 1/rக்கு ப்ரொபோஷனலாக இருந்தால் அப்போ பார்ட்டிகளோட ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? சரியா?
நல்ல ஒரு கொஸ்டின் தான், ஒன்றுமே இல்லை. பொதுவாக ஃபோர்ஸ் பார்த்தோன்னா gmm/r² எழுதுவோம், கரெக்டாக இல்லையா? அந்த r² பதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் ப்ரொபோஷனல் டு 1/r சொல்லிட்டோம். என்னோட ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா mv²/r. நல்ல பாரு, இந்த r கேன்சல், இந்த m கேன்சல், ஒரு m கேன்சல் ஆயிடும். சரியா? இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா சின்ன m தான் கேன்சல் ஆகணும். நோ ப்ராப்ளம், நமக்கு தேவை என்ன? அப்போ வெலாசிட்டி வந்து ரேடியஸை பொறுத்து இருக்கா? ரேடியஸை பொறுத்து இல்லை. அப்போ ரேடியஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ், அதாவது ஆரோட பவர் 0. the distance of the two plane. சரி, ஸோ நார்மல் எப்படி இருக்கும்? நார்மலாக பார்த்தோன்னா என் வெலாசிட்டி வந்து √gm/r இருக்கும். சரியா? பட் இப்போ பார்த்தோன்னா ரேடியஸை பொறுத்தது இல்லை. the distance of two planets from the sun is இவ்வளோ. அப்போ ரேஷியோ ஆஃப் டைம் பீரியட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. t1/t2 the whole square is equal to r1/r2 the whole cube. அப்போ பார்த்தோன்னா 10⁻13/10⁻12 the whole cube. கேன்சல் பண்ண 10⁻1 இருக்கும், அது கியூப் பண்ணிட்டேன்னு சொன்னால் 10⁻3. இங்கேருந்து t1/t2 வேணும். t1/t2 சொன்னால் 10⁻3 the whole power 1/2ன்னு வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ பார்த்தோன்னா 10³ சொன்னால் 1000ஓட ரூட் எடுக்க போகிறேன், அதாவது 10√10. புரியுதா? ஈஸியாக தானே போகுது. A planet is moving in an elliptical orbit around the sun. If t, VE stands for T பார்த்தனா kinetic energy, V பார்த்தனா potential gravitational potential energy. சரியா? V பார்த்தனா gravitational potential energy, E பார்த்தனா total energy, L பார்த்தனா angular momentum. அப்போ இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. T கன்சர்வ்டானு கேட்குறான். T கன்சர்வ்ட் இல்லை. ஏன்? நல்ல பார், சர்க்குலர் மோஷனில் ஆப்ஜெக்ட் போகுதுன்னு சொன்னால் இங்கே அதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே கைனடிக் எனர்ஜி அதிகம், இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி கம்மி. அப்போ இட் கேன் நாட் பி கன்சர்வ். V இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், தப்பு. V இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஏன்னா ஃபார்முலாலேயே gmm/rன்னு இருக்கும், அப்போ நெகட்டிவ் தான். E இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். E என்னது? டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். இது கரெக்டாக இருக்கலாம். L இஸ் கன்சர்வ்ட் பை த டைரக்ஷன் ஆஃப் L சேஞ்சஸ் கண்டினியூஸ், தப்பு. ரொட்டேஷனல் மோஷனில் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். சரியா? ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நல்லா பாரு, மேலே 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 மேலே, ஸோ மேலே தான் இருக்குது. அப்போ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, கரெக்டாக இல்லை. பட் இவன் கண்டினியூஸ் சேஞ்சுன்றான். ஓகே, the acceleration due to gravity on the planet A is 9 times acceleration due to gravity on planet B. A ல இருக்கிறது 9 times, B ல. ஓகேயா? A man jumps on the height of 2 meter on the surface of A. What is the height? அவன் அந்த பிளானெட்டில் எவ்வளோ ஹைட் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, சரி, ஓகே, இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணு. சரியா? பட் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பிளானெட்டில் அவன் வந்து 2 மீட்டர் ஜம்ப் பண்ணுறான். இங்கே பார்த்தோன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? 9 டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் பிளானட் பி. அப்போ ஏல வந்து அவன் 9 டைம் ஜம்ப் பண்ணுறான்னு சொன்னால் பியில் பார்த்தோன்னா 9 விட அதிகமாக, அதாவது 2 மீட்டரை விட அதிகமாக தான் ஜம்ப் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? ஒரு இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்குது, கிராவிட்டி என்ன ஒர்க்கு அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்க இடத்துல ஒன்று ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா மாஸ் வந்து அதிகம், அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா மாஸ் கம்மி, அதாவது கிராவிட்டி கம்மி. கிராவிட்டி கம்மின்னு சொன்னால் நீ ஈஸியாக நல்லா ஜம்ப் பண்ணலாமா? பண்ண முடியாது. அப்போ ஈஸியாக ஜம்ப் பண்ணலாம். அப்போ 2 மீட்டர் விட அதிகமாக தான் அவன் ஜம்ப் பண்ணுவான். 2 மீட்டர் விட அதிகம்னு பார்க்குறப்ப இது தப்பு, இது தப்பு. இந்த ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர்? இதை மட்டும் சொல்லு. ஓகேயா? ஸோ இதோட பார்த்தோன்னா கிராவிடேஷன் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக முடிஞ்சு. சரியா? செகண்ட் வால்யூம் புக்கில் பார்த்தோன்னா அகெயின் சர்ஃபேஸ் டென்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விஸ்காசிட்டி வந்து அந்தளவுக்கு ஒன்று இல்லை, நீயே உட்காந்து பார்த்தாலும் கூட முடிச்சிடலாம். வேவ்ஸ் ஆசோலேஷனில் பார்த்தோன்னா வேவ்ஸில் வந்து லெசனுக்குள்ளேயே நான் நிறைய டீச் பண்ணிட்டேன், இல்லை ஆசோலேஷனில் லெசனுக்குள்ளேயே டீச் பண்ணிட்டேன். வேவ்ஸில் பார்த்தோன்னா டாப்லர் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்கன் பைப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஸோ இதோட பார்த்தோன்னா உனக்கு வந்து 11th 2 லெசன் மிச்சம் இருக்குது, நான் முடிச்சு கொடுத்துருவேன். டோன்ட் வரி. சரியா? தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரும் தெர்மோடைனமிக்ஸையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன். டோன்ட் வரி அபவுட் தட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட், வேவ் ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட்டட், செமிகண்டக்டர் கம்ப்ளீட்டட், நடுவில் ரே ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட்டட். வேவ் ஆப்டிக்ஸில் பார்த்தோன்னா யங்ஸ் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இதை நான் முடிச்சிருவேன். டோன்ட் வரி, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த்.
அந்த லெசனில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 3 கொஸ்டின் விட முடியாது. ஸோ இதை நான் கண்டிப்பாக டீச் பண்ணிடுவேன். டோன்ட் வரி அபவுட் திஸ். எஸ், இதை முடிச்சதுக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்கிறது மிச்சம் இருக்கிறது நியூக்ளி லெசனும் ஆட்டம் லெசன் மட்டும்தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகே அப்படி இப்படின்னு சொல்லி 2-3 கொஸ்டினாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? ஆல்ரெடி வந்து இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வந்துட்டேன். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுது, நான் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவேன். அடுத்து பார்த்தோன்னா நம்ம செகண்ட் வால்யூம் புக்கில் கூட ஜம்ப் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கிட்டது இன்னும் நிறைய பேர் பண்ணவே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நோ ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் சிலபஸ் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். நீயும் அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆமாம், அதே மாதிரி பார்த்தோன்னா மறந்துடாது, டெய்லி வந்து பசங்க இதில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.